யோசிச்சு பாருமா, அல்லாவுடைய படைப்புகள்லயே மிக உயர்ந்த படைப்பு, மிக உன்னதமான படைப்பு மலக்குமார்களுடைய படைப்பு. அந்த மலக்குமார்களே இந்த இரவுல லைலத்துல் கத்ருடைய இரவுல பூமிக்கு வராங்க. அதுவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க மலக்குமார்களின் தலைவர். அவங்களும் இந்த பூமிக்கு வர வைக்கப்படுறாங்க. இந்த பூமி ஃபுல்லா நிரம்பி இருக்கப்படுது. மின் குல்லி அம்ரின் சலாம் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். இந்த பூமியின் எல்லா புறத்திலும் இறைவனுடைய சாந்தியும் அமைதியும் நிலவும் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய வேலை வரை. இந்த இரவுல எவன் ஒருவன் இறைவனை தேடி, இறைவனுடைய மன்னிப்பை தேடி நின்று வணங்காமல், இந்த இரவுல விழித்திருந்து வணங்காமல் தன் படுக்கைக்கு முனைகிறாரோ, அதாவது நம்ம தூங்கணும், டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை வணங்காம பாவ மன்னிப்பு கேட்காம தூங்குறதுக்கு படுக்கை விரிக்கிறாரோ, அவர் அவர் அடுத்த வருடம் உயிரோடு இருப்பாரான்னு அவருக்கு தெரியாது. மரணம் அடைந்து விட்டால் இந்த இரவை அவர் அடைந்தது பாக்கியம் இல்லாம போயிடும். அதனால நபிகளாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே, அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்க, அல்லாஹ்வுக்கு பிடிச்சவங்க, அவங்களே இந்த இரவுகள்ல விழித்திருந்து கண் விழித்திருந்து நிறைய இபாதத்துகள் செய்து பாவ மன்னிப்பு கேட்டுருக்காங்க. நம்ம சாதாரணமான மனிதர்கள், நம்ம எவ்வளவு தவறுகள் செய்யறோம், நம்ம எந்த அளவுக்கு இந்த இரவுகளை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் இந்த குர்ஆனின் விளக்கத்தின் மூலம் நமக்கு சொல்றான். அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு வசனத்திலையும் இந்த லைலத்துல் கத்ர் இரவு பத்தி சொல்றான். இந்த வேதத்தை அல்லாஹ் பரக்கத்து பொருந்திய இந்த இரவில், அதாவது லைலத்துல் கத்ருடைய இரவில் இறக்கி வைத்தான் அப்படின்னு அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். இது சூரத்து துக்கான்ல வருது. ஃபர்ஸ்ட் 2 ஆயத்துல வருது. இதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய அடுத்த ஆண்டினுடைய அத்தனை அமல்களும் அந்த இரவில் தான் முடிவெடுக்கப்படுகிறது, எழுதப்படுகிறது. சுபஹானல்லாஹ்.